பதிவு தமிழின் பொக்கிஷமான திருக்குறளின் 11வது குறள் 2வது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ளது. மழையின் சிறப்பு பற்றி விளக்குகிறது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலா தானமிருதம் என்றுணரற்பாற்று. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. மழை பெய்யாமல் போனால் உலகம் இயங்காது. மழையே உலகத்துயிர்களுக்கு உணவாகவும் உணவை தரும் ஆதாரமாகவும் இருப்பதால் மழைதான் இவ்வுலகின் அமிழ்தம் என்று போற்றப்படுகிறது. மழை இல்லையெனில் உணவு இல்லை, விவசாயம் இல்லை, உயிர்களும் வாழ முடியாது. அதனால்தான் திருவள்ளுவர் மழை என்பது அமிழ்தம் போன்றது என்று கூறுகிறார். இயற்கையை காப்போம், மழையின் அருமையை உணர்வோம். திருக்குறள் சொல்லும் வாழ்க்கை உண்மைகள் இன்னும் பல தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.